இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க? எனக்கு எதுக்காக ஊசி போட்டீங்க? ஜனனிக்கு தானே போடணும். நீங்க தானே ஜனனி? ஜனனியா? சிஸ்டர், ஜனனி நான் தான். ஐயோ அப்படியா? சாரிங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சாதாரணமா ஒரு சாரின்னு சொல்றீங்க. என்னாச்சு? டாக்டர், இவங்க எனக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை துளசிக்கு போட்டுட்டாங்க. என்னம்மா நீ? எத்தனை நாளா வராங்க? உனக்கு பேர் கூட தெரியாதா? என்ன வேலை செய்யற நீ? பேராச்சு கேட்டு போட்டிருக்கனல்ல, அறிவில்ல? பரவாயில்ல டாக்டர், விடுங்க. என்ன இன்ஜெக்ஷன் அது? பயப்பட வேண்டாம் துளசி, ஒரு டெஸ்டுக்கான இன்ஜெக்ஷன் தான். கொஞ்சம் மயக்கம் வரும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சிஸ்டர், அவங்கள அந்த பெட்ல படுக்க வைங்க. சாரி சிஸ்டர், வரீங்களா? பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். இல்லம்மா, ஒரு மாதிரி கேரா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். கூட்டிட்டு போங்க சிஸ்டர். அம்மா துளசி, நீ ரெஸ்ட் எடு. ஜனனி, நல்லதே நடக்கட்டும். நீ வா. டாக்டர் முடிவு பண்ணியாச்சு, இனிமே யோசிக்க வேண்டாம். நீங்க போங்க. ஜனனியே சொல்லியாச்சுல டாக்டர், அப்புறம் என்ன? போங்க. சேது, டெஸ்ட் சம்மன் எடுத்தாச்சா? அதை இங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு டாக்டர். துளசி எப்படி இருக்கா? டாக்டர், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். துளசி தான் என்னோட ஒய்ஃபு. நான் தான் முதல்ல தாலி கட்டினேன். சரி சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சிஸ்டர், எல்லாம் ரெடியா? ப்ராசஸ் பண்ணல மேடம். சரி வாங்க. யாரு? எந்த ஊரு? உனக்கு அம்பலாயா எத்தனாவது ஆளு? என்ன சொல்லி நீ அவரை மடக்குனேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். மணிமேகலை, சத்தம் இல்லாம தண்டனையை முடிச்சிட்டு வெளியே வா. ஐயா கிட்ட சொல்லி உனக்கு பொழைச்சுக்க நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல வாழ்நாள் முழுக்க உனக்கு ஜெயில் தான். ஜனனி, நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? அவசியம் வெளியில போணுமா? குழந்தை ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ், ப்ராசஸ் நடக்கும்போது நீங்க இங்க இருக்க வேண்டாம். அக்கா வாங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டாக்டர், சேதுவோட உயிரணுக்கள் எடுத்தாச்சா? வெயிட் பண்ணாம துளசிக்கு வச்சிருங்க. துளசியோட வயித்துல சேதுவோட வாரிசு வளரணும். சீக்கிரம் ஏன் நிக்கிறீங்க? போங்க டாக்டர். ஹேய், என்னடி? நான் யார் தெரியுமா? பொம்பளையாடி நீ? இங்க வந்து என்னையே மிரட்டுறியா? முதல்ல வெளிய போடி. போடின்னு சொன்ன. டாக்டர், நான் மோசமானவ. நீ சொல்லிதான் எனக்கு அது தெரியணுமா? நீ கேவலமானவன எனக்கு தெரியும். வெளியில போன்னு சொன்ன. டாக்டர், தப்பு பண்ணாதீங்க, கஷ்டப்படுவீங்க. டேய், ரொம்ப பேசாத. போலீஸ்க்கு போன் பண்ணவா? போறீங்களா இல்லையா? அப்ப போடின்னு சொன்ன. டாக்டர், நான் மேகலை. எனக்கு ஆபரேஷன் பண்ணவும் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் தெரியும். போயிட்டா நல்லது, இல்லனா கழுத்தை அறுத்துடுவேன். போறீங்களா இல்லையா? டாக்டர்,
நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. துளசி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டாக்டர். துளசி சிவாவோட ஒய்ஃப் தான். அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஆக கூடாது டாக்டர். அந்த ஜனனி சிவாக்கு நல்ல மனைவியே இல்ல டாக்டர். துளசி தான் நல்ல மனைவி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? துளசி கர்ப்பம் ஆயிட்டா கண்டிப்பா டைவர்ஸ் ஆகாது. நீ சொல்றதும் சரிதான். சிவாவோட கருவை துளசி தான் சுமந்தாகணும். அந்த பாக்கியம் துளசிக்கு தான் இருக்கு. நாம பண்றது தப்புதான். நீ சொன்ன மாதிரியே துளசியை தாயாக்கலாம். அந்த பொண்ணு அற்புதமான தாயா இருப்பாங்க. நாம பண்ண போறது பாவல்ல, புண்ணியம். டாக்டர், துளசி தெரியாம இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. 2 நாள் ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க எதுவும் வேலை செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். டாக்டர், ஜனனிக்கு இன்ஜெக்ஷன் போடலையா? அவங்களுக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் தானே எனக்கு போட்டிருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, அது ஒரு ஊசி தான் இருந்தது. ஜனனிக்கு இன்னொரு நாள் கூட போட்டுக்கலாம். வயல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரி டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோம். பை என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்போ கிடைக்கும்? கூடிய சீக்கிரமே தெரியும். சாரி, கிடைக்கும். நல்லதே நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாக்டர், இனிமே இப்படி கேர்லெஸ்ஸா நடந்துக்காதீங்க. ம், சரி, போயிட்டு வாங்க. சரி, வா போலாம். தேங்க்யூ டாக்டர். அம்மன் எப்பவும் உன் கூட இருப்பாம்மா. உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவ செய்வா. ஆனா அது உனக்கு இப்ப புரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு புரியும். நீ நல்லா இருப்ப. சரி, வரட்டுமா? ஓம் சக்தி பராசக்தி. இருக்கணும், எதுக்காக வாழணும்? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கேட்டேனா? சிவாவுக்கு ரம்யாவை கட்டி வைங்க நான் கேட்டேனா? விசாலாட்சி அண்ணியும் அண்ணனும் சேர்ந்துதான் முடிவு பண்ணாங்க. எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து உன் ஆசையை தூண்டி விட்டாங்க. இத்தனை நாளா நான் ஒண்ணும் இதை என் அண்ணன் விட நினைச்சு நான் இங்க இல்ல, என் மக விட நினைச்சு நான் இங்க இருந்தேன். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு.